இச்சபோட் சினிமாலைக்கு இந்த இப்படி நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, விஷாலுக்கும் முத்துக்குமரனுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்தது. என்ன அப்படின்னா, பவித்ரா வந்து ஏதோ தர்ஷிகா விஷயத்தை வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து பேசினதா வந்து விஷால் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ நான் வந்து தெளிவாக ஃபர்ஸ்ட்டு 2 பேருமே வந்து பேசிக்கிட்டோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் இல்லை, இந்த வீடு அதுக்கான ஒரு இடமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வந்து பேசிட்டோம். அதை விட்டுட்டு இப்போ வந்து இவங்க வந்து அதை பற்றியே வந்து பேசுகிறது அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் தெளிவாக வந்து சொல்லிட்டேன் தர்ஷிகா கிட்ட, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உனக்கு நான் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நான் அதை அந்த இடத்துலேயே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் கிளியராக வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே பின்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது இப்போ பேசுனாங்க அப்படின்னா நாங்கள் ஒவ்வொருத்தட்டையும் போய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து அன்ஷிதாவை எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி தான் நான் தர்ஷிகாவையும் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதை விட்டுட்டு இப்போ பவித்ரா வந்து நீங்கள் 2 பேரையும் வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக 2 பேரோட நேமும் வந்து சொல்கிறீங்க. யார் கூட வந்து நீங்கள் வெளியே போய் கனெக்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது 2 பேரோட நேம் சொல்கிறீங்க. அதுக்கு வந்து பவித்ரா வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன் தான் வந்து முத்துக்குமரனுக்கும் விஷாலுக்கும் இடையில வந்து போயிட்டு இருந்த ஒரு விஷயம். அதே மாதிரி தர்ஷிகா வந்து வெளியே போகும்போது எனக்கு இந்த அவங்க அம்மா போட்டிருந்த அந்த ஒரு செயினை வந்து கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெஸ்னி என்ன பிளான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியாது, நீ நல்லா கேம் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதை கொடுத்துட்டு போனாங்க தர்ஷிகா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி தர்ஷிகா வந்து என் மேலே காட்டின பாசத்தை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்மளை வந்து ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது நாம் வந்து அந்த ஒரு பாசத்துக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி தான் அந்த ஒரு பாசத்துக்கு வந்து நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முத்துக்குமரன்ட்ட வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. முத்துக்குமரனும் வந்து அந்த பாசத்தை கூட நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலான்னா நம்மளாம் யார், அதே மாதிரி அவரும் வந்து விஷால் சொல்லிட்டு இருந்தார். அந்த ஒரு பாசம் நம்மளுக்கு வரும்போது நம்மளாம் அதை மதிக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து விஷால் வந்து முத்துக்குமரன்ட்ட வந்து சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.